அனைவருக்கும் இனிய நல்வாழ்த்துக்கள். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். இப்பொழுது 2025 இந்த ஏப்ரல் மாதம் எப்படிப்பட்ட ஒரு தன்மையில் இருக்கிறது? எல்லாருக்கும் ஒரு 2 நாட்களுக்கு முன்னாடி தான் அந்த 7.5 சனி அமைப்புகள்லாம் நிறைய மகர ராசிக்காரர்களுக்கு விலகிருக்கு. சனி மாற்றம், சனி பெயர்ச்சி நடந்திருக்கு. அப்போ சனி பெயர்ச்சி நடந்ததற்கு பிறகு இந்த 2 நாளில் இதனிலிருந்து இந்த ஏப்ரல் மாதம் எப்படி இருக்கும் அப்படிங்கிற எதிர்பார்ப்புகள் நிறைய பேருக்கு இருக்கும். 12 ராசிகளுக்கான தனித்தனி பலன்களை இப்போது பார்த்தலாம். துலாம் ராசிக்காரர்களுக்கு ஒரு அற்புதமான நல்ல அமைப்பு இந்த மாதத்துலேருந்தே, அதாவது ஒரு 2 நாளைக்கு முன்னாடி இது மாறிடுச்சு, சனி பெயர்ச்சி மாறிடுச்சு. 6ஆம் இடத்துல அப்படியே சனி வந்து உட்கார்ந்து அசைக்க முடியாத ஒரு அஸ்திவாரங்கள் எல்லாம் போட போகிறார். அடுத்தடுத்து நடக்கக்கூடிய 2 பெயர்ச்சியும், மே 14 ஒரு பெயர்ச்சி, மே 18 ராகுகேது பெயர்ச்சி. இந்த பெயர்ச்சியும் உங்களுக்கு சூப்பராகவே இருக்க போகுது. ஆக ஒரு வெற்றி படிக்கட்டுகளில் ஏறக்கூடிய ஒரு நல்ல ஒரு மாதமாக இந்த மாதம் அமையும். அதே நேரத்தில் பாக்கிய அதிபதியும் 12ஆம் அதிபதியுமான புதன் நீச்சபங்கத்தில் இருக்கிறாரே, ராசிநாதனே உச்சமாக இருந்தாலும் ராகு கூட இருக்கிறார். இதெல்லாம் ஒரு மைனஸ் தான். ராகு கூட அவர் சேரக்கூடாது. எப்போவுமே வந்து பங்கமற்று பாபத்துவமன்றி இருக்கின்ற கிரகங்கள் தான் பூரணமான நன்மையை செய்யும். மே 18ஆம் தேதி தான் சுக்கிரனை விட்டு விலகிறாரு ராகு. அது வரைக்கும் மீனத்துக்குள்ளேயே அப்படியே கிடப்பார். ஆக கொஞ்சம் கொஞ்சமாக ஏப்ரல்லிருந்து கொஞ்சம் படிப்படியான முன்னேற்றங்கள் இருக்கும். எல்லாவற்றிலும் இதுவரைக்கும் இருந்து வந்த தடைகள் முட்டுச்சந்தில் போய் முட்டினார் போல இருக்கக்கூடிய அமைப்பு. வாய்ப்புகள் கிடைத்தும் அதை வீணாக்கிட்டனே. கலைத்துறையில் ஒரு நல்ல வாய்ப்பு கிடைச்சது, தேடி வந்து ஒருத்தர் வாய்ப்பு கொடுத்தாரு, அது அசால்ட்டாக நான் வந்து இது மாதிரி பண்ணிட்டேன், அந்த விஷயங்கள் எனக்கு சரியாக வரல. இந்த மாதிரியாக வாய்ப்புகள் கிடைத்தும் அதை தவற விட்டவர்கள் அனைவருக்குமே ஒரு நல்ல விதமான முன்னேற்றங்கள் இருக்கக்கூடிய தன்மைகள் கண்டிப்பாக உண்டு. எதை பற்றியும் கவலைப்பட வேண்டாம். படிப்படியான ஒரு நல்ல நிலைமைகள் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து தான் தீரும். ஆனால் அதே நேரத்தில் இப்போ என்ன, 10ஆம் இடத்துல செவ்வாய் வரப்போகிறார். தசம அங்காரகா என்கின்ற 9ல் இருக்கக்கூடிய செவ்வாய் 10ஆம் இடத்திற்கு வருகிறார். தொழில் முன்னேற்றம் இருக்கும். இப்போ தான் சிலருக்கு வேலையை விட்டுறலாமான்னு எண்ணங்கள் இருக்கும். தாராளமாக வேலையை விடலாம். வேலையை விட்டுட்டு தொழில் ஆரம்பிக்கலாம். முதல் ஒரு மாதம் 1.5 மாதம் ஒரு மாதிரியாக இருந்தால் கூட கண்டிப்பாக தொழில் முன்னேற்றம், வேலை முன்னேற்றம், வியாபார முன்னேற்றம், விவசாய முன்னேற்றம், எந்த துறையில் இருக்கிறீர்களோ அந்த துறையில். ஏன்னா செவ்வாய் வந்து ஒரு 1.5 மாதம் 2 மாதத்துக்கு அப்படியே அங்கேயே ஜூன் மாதம் வரைக்கும் 11ஆம் இடத்திலே இருக்கக்கூடிய 10ஆம் இடத்திலே இருக்கக்கூடிய தன்மைகள் இருக்குது. 10ல் செவ்வாய் எந்த ராசிக்காரர்களுக்கு வருகிறாரோ அது தசம அங்காரகா என்கின்ற அமைப்பில் தொழில் முன்னேற்றத்தை அமைக்கக்கூடிய அமைப்பு, பணவரவுகள் வரக்கூடிய அமைப்புலாம் இப்போ உங்களுக்கு நல்லா இருக்குது. ஆகவே எதை பற்றியும் கவலைப்படாமல் படிப்படியாக முன்னேற்றத்தை பற்றி மட்டுமே அமைக்கக்கூடிய அமைப்புகள் இப்போது தெளிவாக அப்படியே துளாராசிக்காரர்களுக்கு இருக்கிறாங்க. பெண்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். கல்யாணம் ஆகும். இந்த வருஷத்துக்குள்ளே கல்யாணம் உண்டு. புத்திரபாக்கியம் உண்டு. பேரன் பேத்திகளை பற்றி கவலைப்பட்டவர்களுக்கு அதற்கான அமைப்புகள் உண்டு. வெளிநாட்டுக்கு போக முடியும். வெளிநாட்டுக்கு போகிறதுக்கு இருந்த தடை விலகும். ப்ரொமோஷன் இது வரைக்கும் கிடைக்காதவங்களுக்கு நல்ல ப்ரொமோஷன் கிடைக்கும். சம்பள உயர்வு கண்டிப்பாக இருக்கும். இதுவரைக்கும் இல்லாத அளவிற்கு வருமானம் வரக்கூடிய தன்மைகள் இப்போது கண்டிப்பாக வந்துடுது. வருமானத்தில் எந்த குறையும் இருக்காது. அப்படியே படிப்படியாக நல்ல முன்னேற்றம், நல்ல வருமானம் எல்லாம் இருக்கும். ஒரு கிட்டத்தட்ட ஒரு 10 அல்லது 15 வருஷங்களுக்கு அடுத்து அஷ்டமச்சனி அமைப்புகள் உங்களுக்கு வரக்கூடிய அளவுக்கு, இப்போ 6ல் வந்துட்டார், ஒரு 5 வருஷத்துக்கு பிறகு அஷ்டமச்சனியாக வருவார். முதல்ல ஒரு 5 வருஷத்துக்கு எல்லா விதத்திலும் நிறைவுகள் கிடைக்கக்கூடிய தன்மை இருக்கின்ற, எல்லாம் நல்லதாக நடக்கக்கூடிய நல்ல மாதங்க. அப்படியே இவர்களுக்கு அனைவருக்கும் துளாராசிக்காரர்களுக்கு வயதிற்கு ஏற்றாற் போல இந்த ஏப்ரல் மாதம். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு 5ஆம் இடத்துல ஒரு 5-6 கிரகங்கள் ஒன்றாக இருக்கக்கூடிய அமைப்புகள் இப்போது முதல் 15 நாட்களுக்கு இருக்கும். சூரியன், புதன், சுக்கிரன், ராகு, சனின்னு ஒரு 5 கிரகம் 5ஆம் இடத்துல ஒன்று கூடும். 5ஆம் இடத்துல வந்து சனி ராகு ஒன்று கூடுனாலே பிள்ளைகளை பற்றிய கவலைகள் வந்துடும்னு அடிக்கடி சொல்கிறேன். இன்னொரு முக்கிய நிகழ்வு, இப்போது 8ல் மறைந்திருக்கக்கூடிய செவ்வாய் ஒரு ஃபஸ்ட்டு வாரத்துக்கு அப்புறம், முதல் வாரத்திற்கு பிறகு 20 நாட்கள் நீச்சம் என்கின்ற ஒரு 9ஆம் இடத்துல போய் நீச்சம் என்கின்ற நிலைமை அடைகிறாரு. விருச்சிகராசிக்காரர்களுக்கு கொஞ்சம் டல்லான மாதம்னு தான் சொல்லுவேன். 5ம் பாதிப்பு, 9ம் பாதிப்பு. 5, 9 அதிர்ஷ்டம். அப்போ அதிர்ஷ்டத்தினால எதுவும் செயல்பட முடியாத ஒரு சூழலில் இப்போ வந்துடுது பாருங்கள். 8ஆம் அதிபதி போய் 5ல் போய் நீச்சமாக இருக்கிறாரு. 11ஆம் இடத்தையே பார்க்கிறாரு. 11ஆம் இடத்துல கேது இருக்கிறது மட்டும்தான் அவங்கள தூக்கி நிறுத்தக்கூடிய ஒரு அமைப்பு. 5, 9 பாதிக்கப்படக்கூடாது. அதே மாதிரி ராசிநாதனும் பாதிக்கப்படக்கூடாது. நல்ல வேலையாக கடவுள் உங்களுக்கு என்ன பண்ணுறார் பாருங்கள். என்ன ஒரு உன்னத அமைப்பை கொடுக்குறார். ராசியை குறிபார்த்து கொண்டிருக்கின்ற அமைப்பை நல்ல தெளிவாக கொடுக்குறாரு. மே மாதம் 18ஆம் தேதி வரைக்கும். அப்போ இன்னும் ஒரு 1.5 மாதத்துக்கு ராசியை குறிபார்த்ததுனால எதையும் அசைக்க முடியாத தன்மைகள் உண்டு. ஆனால் ஒன்று, மனசில் வர்ற எண்ணங்கள் குழப்பமாக இருக்கும்.
5ஆம் இடம் பாதிக்கப்பட்டாலே இது தேவையா அது தேவையான்னு முடிவெடுக்க முடியாத ஒரு தன்மையில் இருப்பீங்க. எதுலேயும் ஒரு குழப்பம், அங்கே போகலாமா இங்கே போகலாமா, அவரை பார்க்கலாமா இவரை பார்க்கலாமா, இந்த மாதிரியான ஒரு குழப்பங்கள் வந்துடும். வேலையை சரியாக செய்ய முடியாத ஒரு சூழ்நிலை வரும். அடுத்தவரை பயன் பண்ணக்கூடிய, அடுத்தவரை நம்பி இருக்கக்கூடிய ஒரு சூழல்கள்லாம் மாதத்தில் முதல் 15 நாட்கள் கண்டிப்பாக இருக்கும். பிற்பகுதி 15 நாட்கள் பார்த்தீங்கன்னா 6ஆம் இடத்துல சூரியன் உச்சமாகிறாரு ஜீவனாதிபதியாகி. சொந்த வாழ்க்கையில் மாதம் முழுக்க குழப்பம் இருந்தால் கூட ஜீவனாதிபதி அப்படியே, அதாவது 10ஆம் அதிபதி 6ஆம் இடத்துல உச்சமாகிறது எதையும் அப்படியே நிறுத்தக்கூடிய அமைப்பு, பணம் வரக்கூடிய அமைப்பு, தொழில் மூலமாக பணம் வரக்கூடிய அமைப்புகள் வெகு தெளிவாக இருக்கின்ற ஒரு காரணத்தினால் பணத்தின் மூலமாக, தொழிலின் மூலமாக, வேலையின் மூலமாக எதையும் சமாளித்து கொள்ளக்கூடிய அமைப்பு, அப்பா மூலமாக ஏதாவது ஒரு நல்லவைகள் நடக்கக்கூடிய அமைப்பு, அப்பா ஏதாவது காசு பணம் சொத்துக்கிட்டு எழுதி வைக்கிறது, அப்பா கிட்ட வாங்கின சொத்துக்களை அனுபவிக்கக்கூடிய ஒரு அமைப்பு என விருச்சிகராசிக்காரர்களுக்கு முதல் 15 நாட்களுக்கு பிறகு அரசு, அரசாங்கம், அரசு கான்ட்ராக்ட், அரசு அனுமதி, அரசாங்க அதிகாரிகளுடைய ஆதரவு, தந்தையின் மூலமான அனுகூலம் போன்ற நல்ல பலன்கள் நடக்கக்கூடிய அமைப்புகள் இப்போது கண்டிப்பாக உண்டுங்க. முதல் 15 நாட்கள் மட்டும் சமாளிச்சிட்டீங்க, அதுக்கப்புறம் ஒன்றும் பெரிய கஷ்டங்கள்லாம் வராது. சூரியனுடைய இருப்பின் மூலமாகவே எதையுமே வச்சு நல்லா சமாளிச்சிடலாம். இன்னொன்று, கவர்மெண்ட் வேலைக்காக ஒரு போட்டித் தேர்வுக்காக முயற்சிகள் செய்து கொண்டிருக்கக்கூடிய இளைய பருவத்தினருக்கு இந்த ஏப்ரல் மாதம் 15ஆம் தேதிக்கு பிறகு சூரியனுடைய உச்சத்தினால ஒரு நல்ல விதமான பலன்கள் நடக்கக்கூடிய தன்மை இருக்குது. ஆகவே பெரிய அளவில் சோதனை இருக்காதுங்க. இந்த ஏப்ரல் மாதம் முழுவதும் குரு பகவான் உங்களுடைய ராசியை பார்ப்பது ஒரு பாதுகாப்பு கவசம் போல எதையும் நிலைநிறுத்தக்கூடிய நல்லவைகள் மட்டுமே நடக்கக்கூடிய ஒரு நிறைவான, அதே நேரத்தில் குழந்தைகள் சார்ந்த விஷயங்களில் செலவுகள் ஏற்படக்கூடிய மாதமாக அமைந்திருக்கிறது அத்தனை விருச்சிக ராசிக்காரர்களுக்கும் இந்த ஏப்ரல் மாதம். தனுசு ராசிக்காரர்களுக்கு 3ஆம் இடத்தில் இருந்த சனி இப்போது 4ஆம் இடத்திற்கு வந்துட்டார். 4ஆம் இடம் முழுக்க பாபகிரகங்களுடைய ஆக்குவையில் இருக்குது. ஆனால் 4ஆம் அதிபதி பரிவர்த்தனை ஆகிறதுனால பெரிய பிரச்சனைகள் எதுவும் வராது. காத்துக்கிட்டே இருங்க. இந்த மாதம் முடிஞ்ச அடுத்த மே மாதம் 14ஆம் தேதி உங்களுக்கு நடக்க போகிற குரு பயிற்சியில் ராசியை குரு பார்க்க போகிறார். மிகப்பெரிய அமைப்பு. இந்த ஒரு 40 நாள் சுமாராக தாங்க இருக்கும், டல்லாக தான் இருக்கும். ஏப்ரல் மாதம் பெரிய மாற்றங்கள் இருக்காது. ஏன்னு சொன்னால் 8ல் போய் செவ்வாய் உட்கார்றார். எரிச்சலை கொடுக்கக்கூடிய அமைப்பில், பண வரவுகளை தடை செய்யக்கூடிய அமைப்பில் வருவார். ஏப்ரல் மாதம் 8ஆம் தேதியோ 9ஆம் தேதியோ செவ்வாய் பயிற்சி நடக்கிறது. அந்த செவ்வாய் பயிற்சி கடகத்திற்கு 8ஆம் இடத்தில் போகக்கூடிய செவ்வாய் பண வரவில் கொஞ்சம் தடங்களை செய்வார். என்னதான் இருந்தாலும் இப்படி இருக்குது அப்படி இருக்குது, ஒன்றும் நமக்கு நடக்கவே இல்லைங்க என்கின்ற மாதிரியான தொடர்ச்சியாக ஒரு 7-8 மாதமாகவே ஒன்றும் நடக்கலையே. 6ல் குரு இருக்கிறதுனால எதுவுமே நடக்கலையே. ஆயினும் அடுத்தடுத்து வரக்கூடிய மாதங்கள் மிகப்பெரிய அளவில் நல்ல முன்னேற்றமாக இருப்பதால் பெரிய கஷ்ட நஷ்டங்கள் எதுவும் இருக்காதுங்க. வீடு விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க. அம்மா விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க. அம்மாவுக்கு ஒரு சின்ன ஆரோக்கிய குறைவுனா கூட 4ஆம் இடத்துல சனி, ராகு, சூரியன் போன்ற அத்தனை கிரகங்களுடைய ஒட்டுமொத்த அமைப்பு இருக்கிறதுனால அம்மா கிட்ட சண்டை சச்சரவு, அம்மா கிட்ட ஒரு அனுமதி பேசினாலே அவங்க டக்குன்னு ஏதாவது ஒன்று சொல்கிறது, எனக்கு இப்படி ஒன்று வேணும் அப்படி ஒன்று வேணும், அந்த மாதிரியான விஷயங்களில் அம்மாவுக்கும் மகனுக்கும் மகளுக்கும் கருத்து வேற்றுமை நடக்கக்கூடிய அமைப்பு. வீடு சார்ந்த விஷயங்களில் எல்லாமே எதுவுமே நிறைவேற முடியாத ஒரு விஷயங்கள். வீட்டை எந்த ஒரு கான்ட்ராக்டுக்கிட்டையும், எந்த ஒரு கொத்தனார்கிட்டையும், மேஸ்திரிக்கிட்டையும் விட்டிங்கன்னாலும் அவங்க அதில் காசு பணம் சம்பாதிக்கத்தான் பார்ப்பாங்களே தவிர வேறு எந்த விதத்துலேயும் நமக்கு ஒத்துப்போகாத தன்மைகளில் அவங்க கண்டிப்பாக இருப்பாங்க. இதில் கொஞ்சம் மனவேதனைகள்லாம் கண்டிப்பாக வரும். ஆனாலும் கண்டிப்பாக இன்னும் 40 நாட்களுக்குள்ளே நடக்க போகின்ற குருப்பெயர்ச்சியின் மூலமாக ராசி புனிதத்தை அடைய போகிறது. ஒரு வருஷத்துக்கு கொஞ்சம் டாப்பான நல்ல விஷயங்கள்லாம் நடக்க போகுதுன்றதுனால பெரிய சோதனைகள் எதுவும் வராதுங்க. பணம் சார்ந்த விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருங்க. இது இன்னும் ஒன்றையும் சொல்லிடுவேன். என்ன ஒரு முக்கியமான விஷயம் அப்படின்னு சொன்னால், சகோதர சண்டைகள் ஏதாவது வரும் இந்த மாதம். 8ல் போய் செவ்வாய் மறைகிறார் இல்லையா, தம்பி மூலமாகவோ தங்கை மூலமாகவோ மனக்கருத்து வேறுபாடுகள் வரக்கூடிய தன்மை. அவங்க கிட்ட நம்ம எதனா சண்டை போடுறது, நீ என்ன செஞ்ச நான் என்ன செஞ்சேன்ட்டு சகோதர உறவுகள் ஏதாவது பிரச்சனை, அல்லது சகோதரர்களுக்கு மெடிக்கல் செலவு, வேலை செலவு, அவங்களுக்கு இதை செய்யணும் அதை செய்யணும் என்கின்ற மாதிரியான பல விஷயங்களில் செவ்வாய் 8ல் மறைகின்ற காரணத்தினால் அந்த சிகப்பு நிறம், நெருப்புனால் ஏதாவது ஒரு சோதனைகள், நெருப்பு தொழில் பண்ணக்கூடிய டீ கடை வச்சுருக்கக்கூடியவர்களுக்கு ஏதாவது பிரச்சனைகள் வரும். மற்றபடி பெரிய சோதனைகள் எதுவும் இருக்காதுங்க. அடுத்த மாதம் நடக்கக்கூடிய குரு பயிற்சியின் மூலமாக 7ஆம் இடம் ஆனந்தத்தை அடைய போவதால் இந்த மாதம் பெரிய சோதனைகள் இல்லாத நல்ல ஒரு மாதமாகத்தாங்க ஏப்ரல் மாதம் பெரும்பாலான அத்தனை தனுசு ராசிக்காரர்களுக்கும் அமைந்திருக்கின்ற யோக மாதம்னு தாங்க சொல்லலாம். முதல் 15 நாட்களுக்கு கொஞ்சம் டல்லாக இருக்கும், அவ்வளோதான்.